குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு ராகு தசை 18 வருடம். 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ அந்த கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய பயிற்சி 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் 24 வரைக்கும் வச்சுங்க. ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். படிப்பில் நல்ல ஒரு மாற்றம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் குரு அமர்றது அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும். நீங்கள் படிப்பு ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அதாவது குடும்ப சுமை காரணமாக படிப்பு தேவைக்காக பார்ட் டைமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியான நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, முதல்ல வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கலை சம்மந்தப்பட்ட பரதநாட்டியம் இது மாதிரிலாம் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இது வரைக்கும் ரொம்ப டல்லாக இருந்திருப்பாங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடுறீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, 24 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும். இது வரைக்கும் வேலைக்கு போகணுன்னு கூட தோணியிருக்காது, இப்போ வேலைக்கு போகணுன்னு தோணும். வேலையில் வெற்றி வாய்ப்புகள். திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ராகுதசையில் கடைசியில் 24 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூட வெற்றி வாய்ப்புகள். 23, 24, 25 திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா 23, 24, 25 நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், குரு 8ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலோ இப்போ திருமணம் தடைபடும் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த தடைகள் இருக்காது, திருமணத்துக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு ராகுவோட கனெக்ட் ஆகுது. குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல ராகுவோட நட்சத்திரம் 2 இடத்துல, அதாவது 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, ராகு நட்சத்திரம் இருக்குது. குரு இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது, தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில். அதனால் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், திருமண ரீதியாக முன்னேற்றம், இது மாதிரி நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, பகை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. அப்போ பகை கிரகம் அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஜீவனஸ்தானத்தில் அமரக்கூடிய காலத்தில் கன்னிராசிக்கு அவயோக கிரகம் சொல்லிக்கிறோம் நம்ம. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா பார்க்கக்கூடிய பார்வை பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய தனம், வாக்கு, பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் குடும்பஸ்தானம். அந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை. சுகஸ்தானத்துக்கு அவரோட வீட்டு அவர் பார்க்குறார். வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். உடல்நிலை தொந்தரவு எதுவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாமே கிளியர் ஆகும். 6ஆம் இடத்தோட குருவோட பார்வை இருக்குது, 9ஆம் பார்வையா, அங்கே ராகு இருக்கிறார். இது வரைக்கும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அந்த கடன் அமைப்பு குறையும். இப்போ கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும்.
கடன் உதவி, அதாவது ஒரு லோன் கேட்குறீங்க, லோன் கேட்டு வெயிட் பண்ணுறீங்க, ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக, எதுவோ வீடு கட்டுறதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, பண தேவை இப்போ பூர்த்தி ஆகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தை கொடுத்துரும். 25 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 30 31 வரைக்கும் இருக்கிறீங்க, இது வரைக்கும் திருமணம் ஆகலை, இப்போ திருமணம் ஆகும். இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் திருமணத்தை கொடுத்துரும். திருமணமே நடக்காது அப்படின்ட்டு வெறுப்பாக இருக்கிறவங்களுக்கு கூட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண ரீதியாக முன்னேற்றம். திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், கணவன் மனைவி, இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம். ஏன்னா குருதசை திருமணத்தை கொடுத்து நிறைய கஷ்டங்களையும் கொடுக்கும், உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கலாம். அவங்க கூட மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த குருவுடைய பயிற்சிக்கு பிறகு. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லவ் சம்மந்தப்பட்டதில் சக்ஸஸ், அதாவது லவ் மேரேஜ் எல்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, வீட்டில் சொல்லலாமா, சொன்னால் ஏற்றுப்பாங்களா, இந்த வரன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ லவ் சக்ஸஸ் ஆகும், அதுக்கு சம்மதம் கிடைக்கும், திருமணம் ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். இந்த குரு தசையில் ஒரு சில பேருக்கு திருமணமே கொடுக்கல, குரு தசை ஆரம்பிச்சிச்சு இன்னும் திருமணத்தை கொடுக்கலன்னாக்கா இந்த கிரகம் அவயோக கிரகம், அவ்வளோதான். இருக்கிற இடத்த வச்சு 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே நடந்துடும், உடனே நடக்கும். இப்போ கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்துல வருது. இப்போ எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள். ஒரு வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்கும், நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா தொழில் தொடங்கலாம். கடன் பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்போ கடன் பிரச்சனை தீரும், உடனே கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லையா, அந்த குழந்தை பாக்கியம் இப்போதைக்கு கிடைக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், இப்போ வந்து 30, 32 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாத இருக்கிறீங்க, இல்லை 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணீங்க, அது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் தொழில் நல்லாயிருக்கும், நீங்கள் செய்கிற தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் இடத்த மாற்றாதீங்க, தொழிலை மாற்றாதீங்க, செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அந்த ப்ரொமோஷன் இந்த காலகட்டங்களில் உண்டு. குரு ராகு கனெக்ஷன் அவ்வளோதான். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவான், அங்கே வந்து நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட நட்சத்திரம், 2ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம். ஏன்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம், குடும்பம், தனம், வாக்கு, அதாவது ஒரு பணம் வரணுன்னாக்கா 2ஆம் இடத்தை பார்த்து சொல்லலாம், 4ஆம் இடத்தை பார்த்து சொல்லலாம். இப்போ 2ஆம் இடத்துல வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. ராகுவோட நட்சத்திரத்தை ராகுவோட நட்சத்திரத்துலேருந்து குரு பார்க்கறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம். எப்படி பணம் வரும், இது வரைக்கும் பணமே வரலனா கூட அந்த பணம் வரும். அந்த பணம் வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லைனா தொழில் நல்லா இருக்கணும். அது மாதிரி தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லா இருக்கும், அது மூலிமா உங்களுக்கு பணம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன் இப்போ வெயிட் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் எல்லாமே வேலை ரீதியாக அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை ராசிக்கு 5 குடைவன் 6ஆம் அதிபதி, இது வரைக்கும் 6ல் தான் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குருவுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல, கர்மஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில். நான் நிறைய சொல்லிட்டேன், அந்த கிரகம் அங்கேருந்து தசை பண்ணாலே நல்லாயிருக்கும். குரு இப்போ கோச்சார ரீதியாக வந்திருக்குன்னா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இது வரைக்கும் சனி தசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பாதிச்சிருப்பீங்க. சனி தசையில் சொல்லவே தேவையில்ல, நம்ம பார்க்காமே சொல்லிடலாம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சனி தசைனாவே கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும், அது கர்மக்காரகன். அது ஒரு 19 வருஷம் சனி தசை நடந்துன்னா ஒரு அஷ்டம சனி, ஒரு 7 சனி, ஏதாவது ஒன்று வந்துடும், ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணி ஆகணும். அந்த 19 வருஷத்தில் ஒரு நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த தசையை நல்லா பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கெடுக்க மாட்டார் இந்த தசை, அதனால் நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு அஷ்டம சனி வந்தால் மொத்தம் காலியாகிடும், 7 வந்ததுன்னா காலியாகிடும். இது மாதிரி ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சுனாக்கா மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். தசை தான் இந்த சனி தசை. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிடவும் முடியாது, அதுக்காக நல்லா கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இந்த ராசிக்கு லக்ன யோகராக இருந்தால், இந்த ராசி புதனோட வீடு, இந்த ராசிக்கு நீங்கள் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னம் புதனுக்கு நட்பு கிரகமாக இருந்தால், சனி சுக்கிரன் இது மாதிரியான லக்னங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா முதல் 10 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, கம்மியாக பண்ணுங்க, ஒரு செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க. குரு நல்லா இருக்கு உங்களுக்கு, குரு பயிற்சிங்கிறது சிறப்பு. ஏன்னா தசா ரீதியாக அது எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா,
உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் தான் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்பு வேண்டாம், செய்கிற வேலை செஞ்சுட்டு வாங்க. இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கா, நோய் நொடி பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் கம்மியாகும். எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்தால் சால்வ் ஆகும். ஆனால் முதலீடோ இல்லை பெருசாக வளர்ச்சிகளை நோக்கி போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மி தான். அதனால் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நல்லதே நடக்கும் அந்த டைமில். அதே இந்த ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு நீங்கள் வேறு லக்னமாக வந்து பகை கிரக லக்னமாக வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், முதல் 9 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் இருந்தீங்கன்னாக்கா நல்ல வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி, பண வரவு, தொழிலில் நல்லா இருக்கிறது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் கூட சரி, அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அது மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு, இது மாதிரி வந்துடும். தனியார் துறையில் இருந்தாலும் அதே மாதிரி வந்துடும். முன்னாடி 10 வருஷத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணீங்க, ஆனால் நடக்கும். உங்களுக்கு குரு கொடுப்பார். 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்துக்கு குருடைய பார்வை வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். நீங்கள் லோன் போட்டு வாங்குற மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் எதிர்பார்ப்புலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குமே தவிர மற்றபடி வந்து கெடுக்காது இந்த குரு பகவான். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இந்த ராசிக்கு அதாவது புதனோட வீட்டுக்கு நீங்கள் எந்த லக்னமாக வந்தாலும் சரி, அந்த லக்னம் புதனுக்கு நட்பு கிரக லக்னமா பகை கிரக லக்னமான்னு மட்டும் பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். 60 வயசுல இருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசையில் 10ஆம் இடத்துல குரு, ஜீவனஸ்தானத்தில் குரு, உங்களை துளி கூட டிஸ்டர்ப் பண்ணாது. குரு கெடுபலன் செய்யாது, அத்தனையும் நல்ல பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், தொழில் ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே குரு கொடுத்தா அந்த அளவுக்கு கொடுக்கும், தசையோடு சேர்த்து கொடுக்கும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உங்களுடைய வாரிசுகளுக்கு வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி கடன் பிரச்சனை தீர்றது, தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், இது மாதிரியான அமைப்புகளை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்க்கலாம். சொத்து பத்து ரீதியான ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா சால்வ் ஆகும். பங்கு பங்காளி, அண்ணன் தம்பி, யாரோ ஒருத்தர் ஏதோ மூலிமா உங்களுக்கு சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் ஒரு சில காலமாக இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம் இப்போ இருக்காது, எல்லாமே சால்வ் ஆகும். நோய் இருந்துச்சுனாக்கா நோய் கிளியர் ஆகும். நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள், கடன் பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 78 வயசுல இருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை சொல்லவே தேவையில்லை. இது வரைக்கும் உங்களுக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் மட்டும் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அவயோக லக்னமாக இருந்தால், புத பகவானுக்கு அவயோக லக்னத்தில் இருந்து தசை பண்ணியிருந்தால் கேது பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும், கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும், நோய் நொடி பிரச்சனை கொடுத்துருக்கும். சமீப காலமாக ஜென்ம ராசியில் கேது இருந்தது, நீங்கள் கவலையே பட தேவையில்ல, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த கேது தசைங்கிறது அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த நேரங்களில் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உண்டு. உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா தீர்வுக்கு வரும். கடன் பிரச்சனை இருந்தால் கடன் சுமை கம்மியாகும். இந்த நேரங்களில் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது நல்லது. ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஒரு கோயிலுக்கு போனோம், கோயிலாக சுற்றுவீங்க, அது மாதிரி இருக்கும். 84 வயசுலேருந்து 20 வருடங்கள் சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த நேரங்களில் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது, நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது, மனசு அமைதியாக இருக்கும், மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். குருவுடைய நகர்வு அப்படிங்கிறது இது வரைக்கும் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். கேது பகவான் ராசியிலிருந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. சொந்த பந்தங்கள பிரச்சனை இல்லை, வந்து வீட்டிலே குழந்தைங்கள கூட இல்லை, பெரியவங்கள கூட, யார் கூட ஒருத்தர் கூட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுத்துட்டே வரும் மனசு ரீதியாக. ஆனால் மனசில் இருக்கக்கூடிய வலி இப்போ குறையும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வுக்கு வரும். நல்ல எண்ணங்கள் பிறக்கும், நல்ல ஒரு மனநிலை இந்த காலகட்டங்களில் வரும். இந்த சுக்கிரதசைங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது மாதிரி வீடு கட்டுறது, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. இந்த சுக்கிரதசையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்க்கலாம். நன்றி.